ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சரை டே டு டே லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கூகுளில் போய் ஹவு டு அப்படின்னு சர்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு 10 நம்பர் ஆஃப் சஜஷன் வந்து கூகுள் கொடுக்கும். அது எல்லாமே நம்ம பாஸ் சர்ச் பேஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் ஆல்சோ ரேங்கிங் பேஸில் எது டாப்பில் இருக்கோ அதெல்லாம் வந்து நமக்கு வரும். இதுக்கு பின்னாடி எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை அப்படிங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர். இது வந்து ஒரு ட்ரீ பேஸ்டு டேட்டா ஸ்ட்ரக்சர். இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா பர்டிகுலரா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்டோர் பண்ணி அதை ஈஸியா ஆக்சஸ் பண்றதுக்கு தான் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் பண்றாங்க. இது ட்ரீ பேஸ்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுனால இதுல ரூட் நோட், எட்ஜஸ் எல்லாமே இருக்கும். இந்த ரூட் நோட்ல வந்து எந்த கேரக்டருமே ஸ்டோர் ஆயிருக்காது. அண்ட் எட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர்ஸ் எப்படி சீக்வன்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் ஸ்ட்ரிங்ல இருக்க ஒரு கேரக்டருமே வந்து ஒரு நோட். அந்த நோட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட சைல்ட் நோடுக்குள்ள ரெஃபரன்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ அதுல என் மார்க்கர் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். என் மார்க்கர்னா என்னன்னா அது வந்து அந்த ஸ்ட்ரிங்கோட எண்டை ரீச் பண்ணிருச்சா இல்லையா அப்படிங்கறத ஃபைன் பண்றதுக்காக அது யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2 வேர்ட்ஸ் இருக்கு, அண்ட் அப்படிங்கிற 2 வேர்ட்ஸ் இருக்கு. இதுல ஆன் அப்படிங்கிறது ரெண்டுத்துக்குமே இருக்கிற காமனான ப்ரிஃபிக்ஸ். இப்போ டி அப்படிங்கிற என் மார்க்கர் இருந்தது அப்படின்னா அண்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி டி அப்படிங்கிற லெட்டர் வந்து இருந்தது அப்படின்னா ஆண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டு பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இதை இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சாட் ஹிஸ்டரியில போய் ஏதோ ஒரு வேர்டை போட்டு சர்ச் பண்றோம். வேர்ட் கூட வேணாம், அட்லீஸ்ட் 2 லெட்டர் மட்டும் ஏஎல் அப்படின்னு போட்டு சர்ச் பண்றோம்னா நம்ம சாட்ல எங்கெங்கெல்லாம் அந்த லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோமோ எல்லாமே நமக்கு வந்து வரும். அது நம்ம கொடுக்குற வேர்டை வந்து ப்ரிஃபிக்ஸா கன்சிடர் பண்ணி அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி எதெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து நமக்கு ரிட்ரைவ் பண்ணி கொடுக்குது. நாட் ஒன்லி இன் வாட்ஸ்அப் சர்ச் பட் ஆல்சோ நம்ம சாட்ஸ்ல வந்து ஏதாவது வேர்ட்ஸ் போடுறோம் அப்படின்னா அதுலயும் ஆட்டோ கரெக்ஷன், ஆட்டோ கம்ப்ளீட் எல்லாமே பண்ணோம் நம்ம எனேபிள் பண்ணிருந்தோம் அப்படின்னா. அண்ட் ஆல்சோ சாட்ஸ்ல வந்து இப்போ நம்ம ஸ்மைல் அப்படின்னு போட்டோம்னா அதுக்கு ஈக்குவலான ஸ்மைல் எமோஜி வந்து நமக்கு வரும். இதுவுமே வந்து ட்ரை டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இந்த மாதிரி வேஸ்ல நம்ம ட்ரை டேட்டா ஸ்ட்ரக்சரை நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். மோஸ்ட் ஆஃப் அஸ் லைக் ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஒரு கிராஃப் அப்படின்னா அதுல நோட்ஸ் இருக்கும், அதை வந்து வெர்டிசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு நோடையும் இன்னொரு நோடையும் கனெக்ட் பண்றதை வந்து நம்ம எட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸை யூஸ் பண்ற நம்ம தான் வந்து நோட்ஸ். அண்ட் நமக்கும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோவர்ஸ் அண்ட் கனெக்ஷன்ஸ்க்குலாம் இருக்க ரிலேஷன்ஷிப் தான் வந்து எட்ஜ். நோட்ஸ்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா யூசர் இன்ஃபர்மேஷன் லைக் நேம், ப்ரொஃபைல் அதெல்லாம் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அண்ட் கிராஃப்ஸ்ல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கிராஃப் இருக்கு, அன்டைரக்டட் கிராஃப் அண்ட் டைரக்டட் கிராஃப். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேஸ்புக்ல யார் வேணா நம்மளோட போஸ்ட் வந்து பார்க்க முடியும். ஸோ அதை வந்து அன்டைரக்டட் கிராஃப் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் ட்விட்டர்ல ஒரு பிரைவேட் அக்கௌண்டா இருக்கு அப்படின்னா ஒரு யூசர் ஏ, யூசர் பி இருக்காங்கன்னா யூசர் ஏ வந்து யூசர் பியை ஃபாலோ பண்றாங்க. ஸோ அதுக்கு வந்து டைரக்டட் எட்ஜ் இருக்கு, அதாவது ஏ டு பி அப்படின்னு. பட் பி யூசர் வந்து ஏவை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து ரிவர்ஸ் எட்ஜ் இருக்காது. ஸோ இதை தான் வந்து டைரக்டட் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். இன் அடிஷன் டு திஸ், ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ரொம்பவே காமனா இருக்கு. இது எது மூலியமா அச்சீவ் பண்றாங்க அப்படின்னா பிஎஃப்எஸ் ஆர் டிஎஃப்எஸ். ஸோ பிஎஃப்எஸ் அண்ட் டிஎஃப்எஸ்ங்கிறது சிம்பிள் தான். இதுவும் வந்து ட்ரீ பேஸ்டு டேட்டா ஸ்ட்ரக்சர். பிரெட் வைஸ் வந்து அதை டிராவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பிஎஃப்எஸ். அதே டெப்த் வைஸ் வந்து அந்த ட்ரீயை டிராவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சரை நம்ம டே டு டே லைஃப்ல நமக்கே தெரியாம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வாட்ஸ்அப்ல ஒருத்தவங்களுக்கு நம்ம மெசேஜ் அனுப்புறோம், பட் அவங்க ஆஃப்லைன்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒன்ஸ் ரீகனெக்ட் பண்ணி ஆன்லைன் வந்தோன்னே நம்ம எந்த ஆர்டர்ல மெசேஜ் சென்ட் பண்ணோமோ அதே ஆர்டர்ல தான் வந்து அவங்களுக்கு மெசேஜ் டெலிவரி ஆகும். இதுக்கு பின்னாடி எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னா கியூ அப்படிங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் எதை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா ஃபிஃபோ ஆர்டர், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். எந்த மெசேஜ் ஃபர்ஸ்ட் நம்ம அனுப்பணுமோ அந்த மெசேஜ் தான் வந்து ஃபர்ஸ்ட் டெலிவரி ஆகும். இந்த கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர்ல என்னென்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா மெயினா வந்து என்கியூ, டிகியூ அப்படிங்கிற ஆப்ரேஷன் யூஸ் பண்றாங்க. இந்த கியூல ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா பேக் சைடு தான் இன்சர்ட் பண்ண முடியும், அதாவது ரியர் எண்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்ரேஷன் பேர் வந்து என்கியூ. அதே மாதிரி ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட் சைட்ல தான் நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். அந்த ஆப்ரேஷனுக்கு பேரு டிகியூ அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து 2 கண்டிஷன்ஸ் இருக்கு. அதாவது அந்த கியூல வந்து ஸ்பேஸ், அதாவது கொஞ்சமாவது எம்டியா இருந்தாதான் நம்மளால ஒரு நியூ எலமெண்ட்டை இன்சர்ட்
இன்சர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி அட்லீஸ்ட் இதுல 1 எலமெண்ட் இருந்தாதான் இதுல இருந்து வந்து நம்ம ஏதாவது ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ண முடியும். இந்த கியூ டேட்டா ஸ்ட்ரக்சரை வேற எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆன்லைன் ஆர்டரிங் சிஸ்டம்ஸ் லைக் சொமேட்டோ, ஸ்விக்கில எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்றோம். நம்ம ஒரு ஆர்டரை பிளேஸ் பண்றோம் அப்படின்னா அது கியூல வந்து என்டர் ஆயிரும் ஃபார் ரெஸ்டாரண்ட் ப்ரிப்பரேஷன் அண்ட் டெலிவரிக்காக. எந்த ஆர்டர் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆகுதோ அந்த ஆர்டர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணுவாங்க. கஸ்டமரோட ஆர்டர்ஸ்லாம் வந்து என்ன ஆகும்னா என்கியூ ஆயிட்டே இருக்கும். அதே மாதிரி கிச்சன் ஸ்டாஃப் அண்ட் டெலிவரி ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து அந்த ஆர்டரை வந்து டிக்யூ பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது அந்த ஆர்டரை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அண்ட் தி நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம ஒரு கூகுளில் போய் ஒரு வெப்சைட்டை விசிட் பண்ணுறோம். அந்த வெப்சைட்லேருந்து இன்னொரு வெப்சைட்டை கிளிக் பண்ணுறோம், அது ஏதோ ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்தடுத்து வந்து நமக்கு நேவிகேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஒன்ஸ் நம்ம வந்து பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்து அது ப்ரீவியஸ் பேஜுக்கு வந்து வந்துடும். இதுக்கு பின்னாடி எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா ஸ்டாக் அப்படிங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்டாக் அப்படிங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் எதை ஃபாலோ பண்ணுதுன்னா லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படிங்கிற ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணுது. இதுல எந்தெந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா 2 ஆப்ரேஷன், புஷ் அண்ட் பாப். ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம அதுல என்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு புஷ் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷனை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பாப் அப்படிங்கிற ஆப்ரேஷன் வந்து இந்த ஸ்டாக்ல இருக்க எலமெண்ட்டை ரிமூவ் பண்றதுக்கு இதுல டாப் மோஸ்ட் எலமெண்ட்டை மட்டும் தான் ரிமூவ் பண்ண முடியும். ஒரு ஸ்டாக் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக் ஃபுல்லா இருந்தது அப்படின்னா நம்மளால ஒரு நியூ எலமெண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த ஸ்டாக்ல அட்லீஸ்ட் மினிமம் ஸ்பேஸ் இருந்தாதான் நம்மளால வந்து ஒரு எலமெண்ட்டை வந்து என்டர் பண்ண முடியும். இது இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற நம்ம ஆண்ட்ராய்ட் போன்ல அடிக்கடி நம்ம யூஸ் பண்ற பட்டன் எதுனா பேக் பட்டனா தான் இருக்கும். ஸோ இதுக்கு பின்னாடியும் எதுதான் இருக்கு அப்படின்னா ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். அண்ட் ஆல்சோ இன் மைக்ரோசாஃப்ட் வேர்ட், கூகுள் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அன்டூ அண்ட் ரீடூ ஆப்ரேஷன் பண்ணுவோம்ல, ஸோ அதுவும் வந்து இந்த ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. அண்ட் தி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ், நம்ம வாட்ஸ்அப்ல போய் ஒரு கான்டாக்டை சர்ச் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கான்டாக்ட் நேம் வந்து சூர்யா. அதை நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட நம்பர் வந்து நமக்கு கிடைக்கும். இங்க அவங்களோட நேம் அப்படிங்கிறது கீ, அந்த ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது வேல்யூ. இதுக்கு பின்னாடி என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னா ஹேஷ் மேப். ஹேஷ் மேப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல வந்து எல்லா டேட்டாவும் கீ வேல்யூ பேர்ஸா வந்து ஸ்டோர் ஆகும். இதுக்கு இன்னொரு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் எது அப்படின்னா நம்ம வெப்சைட்ல போய் ஒரு வெப்சைட் நேமை என்டர் பண்றோம் அப்படின்னா அந்த வெப்சைட் நேம்க்கு ஏத்த ஐபி அட்ரஸை வந்து அது மேட்ச் பண்ணும். இது எது மூலியமா அச்சீவ் பண்ணுவாங்கன்னா டொமைன் நேம் சிஸ்டம் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெப்சைட் நேம்க்கு ஏத்த ஐபி அட்ரஸை போய் அதுக்கேற்ற மாதிரி அது கான்டாக்ட் பண்ணி நமக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும். அண்ட் தி லாஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ், நம்ம எல்லாருமே மியூசிக் லிசன் பண்ணுவோம். ஸோ மியூசிக் லிசன் பண்றதுக்கு மோஸ்ட் பாப்புலரா யூஸ் பண்ற ஆப் எது அப்படின்னா ஸ்பாட்டிஃபை. அதுல நம்மளால ஒரு ப்ரீவியஸ் சாங்க்கு போக முடியும் அண்ட் நெக்ஸ்ட் சாங்க்கு போக முடியும். அண்ட் ஆல்சோ நமக்கு பிடிச்ச சாங்ஸ்லாம் வந்து பிளேலிஸ்டா வந்து கிரியேட் பண்ணி வைக்க முடியும். இதுக்கு பின்னாடி எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னா லிங்க்டு லிஸ்ட் அப்படிங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு. லிங்க்டு லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். இதுல இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் வந்து நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா நோட்ஸும் வந்து ஒன்னோட ஒன்னு வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஒரு நோட்லயுமே வந்து 2 பார்ட் இருக்கும், டேட்டா பார்ட் அண்ட் பாயிண்டர் அப்படிங்கிறது ஒன்று. டேட்டால வந்து ஆக்சுவல் வேல்யூ ஆர் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அண்ட் பாயிண்டர்ல வந்து எந்த நோடோட கனெக்ட் பண்ண போதோ அதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து இருக்கும். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா டபுளி லிங்க்டு லிஸ்ட். பிகாஸ் இதுக்கு ப்ரீவியஸ் நோடும் இருக்கு, நெக்ஸ்ட் நோடும் இருக்கு. அண்ட் அதுவே நம்ம சாங்கை வந்து லூப்ல பிளே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதை வந்து சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் லாஸ்ட் நோட் வந்து ஃபர்ஸ்ட் நோடோட வந்து கனெக்ட் ஆயிருக்கும். அது வந்து ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த லிங்க்டு லிஸ்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா எந்த எலமெண்ட்டை வேணா நம்மளால வந்து இன்சர்ட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும். இடையில இருந்தாலும் கூட அது வந்து அந்த ஃபார்மேட், அதாவது அந்த டேட்டா அரேஞ்ச்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. ஸோ தட்ஸ் அபவுட் லிங்க்டு லிஸ்ட். இந்த வீடியோவில் நம்ம டே டு டே லைஃப்ல எப்படி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை நமக்கே தெரியாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட வந்து கம்பேர் பண்ணி ஒன்னொன்னுத்தையும் பார்த்தோம். ஸோ இது நமக்கு கடைசி வரையும் மறக்கவே மறக்காது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ்.